ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இங்கிலீஷில் முதல்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் வருது, எப்படி இப்போ பேசுகிறோன்றது நல்லா கவனிங்க. ஐ ஆம் அட் ஹோம். யூ ஆர் டாக்கிங். வி ஆர் சிட்டிங். தே ஆர் அட் ஹோம். He walked with his dog yesterday. She studied last week. I wrote the day before yesterday. You ate last month. He slept last night. We will run tomorrow. I will meet you day after tomorrow. I will say hi. You will study for the exam next week. She will take the exam next month. இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இதில் ஒன்று ரெண்டு புது வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு மட்டும் நான் அர்த்தம் சொல்லிடுறேன். அட் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்தையோ டைமையோ நம்ம சொல்லும்போது, நான் அங்கே இருப்பேன், அத்தனை மணிக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு முன்னாடி அந்த டயத்துக்கு முன்னாடி அட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அட்டுக்கு ஒரு இடத்துக்கு முன்னாடி சொல்லணும். அதனால தான் இங்கேயும் அட்டு வந்திருக்கு. அடுத்தது மீட். மீட்னாக்கா சந்திக்கிறது. ஸோ இது ரெண்டு தான் நான் கவனிச்ச வரலாம் இதில் புது வார்த்தைகளாக இருக்கு. சரி, இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் வீடியோ ரன் பண்ணுங்க, நான் தமிழில் அர்த்தம் சொல்றேன். ஓகே, இப்போ நான் தமிழில் அர்த்தம் சொல்றேன். நான் வீட்டில் இருக்கேன். நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க. அவன் அவனோட நாயோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கான். வித்துன்னு ஒரு வேர்டு இருக்கு. வித்துனாக்க அது கூட அப்படின்னு அர்த்தம். நாய் கூட நடந்து போயிட்டு இருக்கான். அவோ போன வாரம் படிச்சா, ஆர் கற்றாள். படிச்சான்றது சொல்லலாம், தப்பில்லை. ஒன்று ஸ்டடீடு ரீடு, அது ரெண்டு வேர்டு இருக்கு நமக்கு. ரீடுனா ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கிறது, ஸ்டடினா ஜென்ரலா படிக்கிறது. அதுக்கும் நம்ம ஸ்டடின்னு சொல்லலாம். நான் முந்தா நேத்து எழுதினேன். நீ போன மாசம் சாப்பிட்ட. அவன் நேத்திக்கு நைட்டு தூங்கினான். நாம நாளைக்கு ஓடுவோம். நான் உன்னை நாளைக்கு சந்திப்பேன். நான் உனக்கு ஹாய் சொல்லுவேன். சேனா சொல்றது. நீ அடுத்த வார எக்ஸாமுக்கு படிப்ப. அவோ அடுத்த மாசம் எக்ஸாம் எழுதுவோ. வில் டேக். டேக்குனாக்க எக்ஸாம் எடுத்துக்கிறது. டேக்குனா எடுக்கிறது, எக்ஸாம் எடுத்துக்கிறதுன்ற அர்த்தத்தில் வரும். ஓகேவா? உங்களுக்கு இதே அர்த்தம் புரிஞ்சிருந்தாக்க வெரி குட். நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.